வாங்க ராஜேஷ், நான் உங்க கடையில முக்காவாசி காப்பி எடுத்துட்டேன். எதுவரைக்கும் எழுதி முடிச்சிருக்கேன்? 2 பெண்கள் ஒரே ஆள காதலிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முக்கோண காதலின் சந்திப்புக்கு எப்போதும் சோக முடிவுதான் ஏற்படும். அந்த மாதிரி துயர முடிவை தவிர்க்கணும்னா அந்த 2 பெண்கள்ல யாராவது ஒருத்தி விட்டு கொடுக்கணும். அப்பதான் 2 இதயங்கள் இணைய முடியும். எந்த இதயம் விட்டு கொடுப்பதுன்னு கேள்விக்குறி போட்டிருந்தீங்களே, அந்த பக்கம் முடிய எழுதியிருக்கேன். அந்த வாக்கியங்கள் என் இதயத்தை ஆழமா தொட்டடிச்சு. இது பாரு மீரா, கதைய காப்பி எடுக்கிறதோட நிறுத்திக்க. கதாபாத்திரமா மாறிடாத. எழுதின வரைக்கும் கூட எடுத்துட்டு போறேன். வரேன். ஹலோ, ராஜேஷ் பேசுறேன். சானிட்டோரியத்துல இருந்து டாக்டர் வர்கீஸ் பேசுறேன். என்ன விஷயம் டாக்டர்? உடனே புறப்பட்டு நேர்ல வாங்க. சொல்றேன். எஸ் டாக்டர். குட் ஈவினிங் டாக்டர். வாங்க மிஸ்டர் ராஜேஷ். 2 நாளா உங்க மனைவி படுத்து தூங்கல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சாப்பிட வைக்கவும் தூங்க வைக்கவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. அதனாலதான் அவசரமா உங்களை வர சொன்னேன். வாங்க போய் பார்க்கலாம். லக்ஷ்மி, ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிறியாமே? உனக்கு இங்க தர சாப்பாடு பிடிக்கலையா? சரி, வேற என்ன வேணும்னு சொல்லு. நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து என் கையார உனக்கு கூட்டி விடுறேன். சொல்லுமா, சொல்லுமா. சரி, நீ சாப்பிட வேண்டாம். அழாத, அழாதம்மா. வா, படுத்துருங்க. வா, எழுந்துருமா. அழாதம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் பக்கத்திலே இருப்பேன். தூங்குமா. ராஜேஷ், அவங்க தூங்கட்டும். வாங்க போகலாம். மிஸ்டர் ராஜேஷ், வாராதா? அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களாமே, என்ன விஷயம்? சானிட்டோரியத்துக்கு போயிருந்தேன். லக்ஷ்மியை பார்த்தேன். அவன் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு? லக்ஷ்மிக்கு மூளை ஆபரேஷன் செஞ்சா அவ சுயநலவை திரும்ப பெற வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அவளை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் அதையும் செஞ்சு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது நடந்தாலும் என் தளபதிப்படி நடக்கட்டும். கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க மனைவிக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் ராதா, நாம 2 பேரும் காதலர்கள் உண்மை டாக்டர் பிரகாஷுக்கு தெரியுமா? அவருக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல கூட யாருக்குமே தெரியாது. ஏன் அதை இப்ப கேக்குறீங்க? என்ன காரணத்தினாலும் நம்ம காதல் நிறைவேறாம போயிடுச்சு. எனக்கு கல்யாணமாகி என் தாம்பத்திய வாழ்க்கையும் கருகி போயிடுச்சு. ராதா, உனக்கு திருமணமாகி நீயாவது சந்தோஷமா வாடத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வெளிப்படையாக கேட்கிறேன், நீ ஏன் டாக்டர் பிரகாஷ கல்யாணம் நிக்க கூடாது? ராஜேஷ், என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன கதை. ராதா, நீ வேண்டான்னு ஒதுக்குற பிரகாஷ் உன்னை விரும்பி மறுபடியும் ஏத்துக்குவாராங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கலாம். ஆனா பிரகாஷ் இன்னமும் உன்னை விரும்புறாரு. இப்ப அவரே உன்னை திருமணம் பண்ணிக்க முன் வந்தா நீ ஏத்துக்கலாமே. பிரகாஷ திருமணம் பண்ணிக்கிட்டா என் உடம்பு மட்டும்தான் கொடுக்க முடியும், என் உள்ளத்தை கொடுக்க முடியாது. அத ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ராதா, என்ன மன்னிச்சிருங்க ராஜேஷ். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. உங்க மனைவிய ஸ்பெஷல் ரூம் கொண்டாந்தாச்சு. நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். லக்ஷ்மி, லக்ஷ்மி,
நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்தல, அதுவா நின்னுடுச்சு. பேனரை திறந்து விடு, என்ன கோளாறுன்னு பாப்போம். ரேடியேட்டர் பாயில் ஆயிருக்கு. நீ கொஞ்சம் பத்திரமா இரு, நான் பக்கத்துல எங்க தண்ணி இருந்தா பார்த்து கொண்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. ஆ. அம்மா வணக்கம். நீங்க யாரு? பயப்படாதீங்கம்மா, நாங்க பக்கத்து ஊருக்காரங்க தான். இவ்வளவு நகைகளையும் போட்டுக்கிட்டு இந்த நேரத்துல ஏன் தனியா நிக்கிறீங்க? உன் வீட்டுக்காரர் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கார் நின்று போச்சு. தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக இப்பதான் அவர் போயிருக்காரு. அப்படியா? இந்த வட்டாரத்துல 1 மைல் தூரம் தாண்டி போனா தான் தண்ணியே கிடைக்கும். உங்க வீட்டுக்காரர் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? ஊரே கெட்டு கிடக்கு. உங்க உடம்புல இவ்வளவு நகைகளையும் போட்டுக்கிட்டு தனியா இருக்க கூடாதுமா. எல்லாத்தையும் கழட்டி என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் வந்ததும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். நான் யாருக்கிட்டையும் என் நகைகளை கழட்டி கொடுக்க மாட்டேன். மரியாதை எங்கேயிருந்து போயிடுங்க, இல்லைன்னு நான் சத்தம் போடுவேன். உன்னை வாயை திறக்க விட்டாதானே நீ சத்தம் போடுவேன். ஏய். அக்கா, தாலி இதோ எங்கிட்ட இருக்குமா. உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட கழட்டி கொடுத்துட்டாங்க. என் கழுத்துல போட்டு விடுங்க. லக்ஷ்மி, 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 போயிட்டியா? போயிட்டியா? போயிட்டியம்மா? ராஜேஷ், நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டதா கேள்விப்பட்டேன். உங்க மனைவிக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்துருச்சா? இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? இந்த உலக சிறையிலிருந்து விடுபட்டு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். ஓ மை காட். எனக்கு தான் இந்த விடுதலை கிடைக்கல. உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல. உங்க வேதனையில பங்கு போட்டுக்கிறத தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவளுக்கு சுயநினைவு வந்து என் அத்தான்னு கூப்பிட்டான். அடுத்த வினாடியே என் நெஞ்சில் அவ உயிர் பிரிச்சிருச்சு. எனக்கு புது வாழ்வு கிடைச்சிருச்சுன்னு பூரிச்சு போறதுக்குள்ள அவளை யமலோகத்துக்கு அனுப்பி கடவுள் என்னை ஏமாத்திட்டான். அவன் உங்களை மட்டும் ஏமாத்தல, என்னையும் தான் ஏமாத்திட்டான். என்ன சொல்றதா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு என்ன அடிக்கடி கேட்பீங்களே, அதை இப்ப சொல்றேன். உங்க மாமா பூரண குணமடைஞ்சு ஆஸ்பத்திரியில இருந்து ஊருக்கு புறப்படுற அன்னைக்கு நீயும் ராஜேஷும் கொஞ்ச காலமா ரொம்ப நெருக்கமா பழகிட்டு வரத நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். நீ அவனை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரும் என்ன மனப்பூர்வமா விரும்புறாரு. அதுவும் எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். எந்த உண்மைய?
எனக்கு ஒரு மக இருக்கா. அது உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. என்னுடைய லட்சக்கணக்கான ஆஸ்திக்கு அவதான் ஒரே வாரிசு. அவளை ராஜேஷுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா வாழறத பார்க்கணுங்கிறதா எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. அந்த ஆசையில இடி விழாம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். ராஜேஷ மறந்துட்டு உங்க மகளுக்கு வாழ்வு கூடன்னு கேட்க போறீங்களா? இல்லம்மா, அவளை என் மகளா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அவளுக்கு வழிவிடுன்னு தான் கேட்கிறேன். நீ முடியாதுன்னு சொன்னா இந்த இடத்துலயே என் மூச்சு நின்னு போயிடுமா? உங்க ஆயுசு நீடிக்கணும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ண. இப்போ உங்க ஆசையை நிறைவேற்ற என் காதலியை தியாகம் பண்றேன். இது சத்தியம். அந்த நல்ல மனிதரோட உள்ள புண்படக்கூடாதுங்கிறதுக்காக என் காதலியை தியாகம் பண்ண. ஆனா அவர் தாகம் நிறைவேறாம போச்சு. என் தியாகமும் காணும் நீரா போச்சு. உன் இதயம் ஒரு சுமைதாங்கிங்கிற உண்மையை இப்பதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். God is greatன்னு சொல்லுவாங்க. No, your heart is great.